ஹைடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட் மார்னிங். ஆஃபீஸ் வந்துட்டீங்களா? வந்துட்டு நான் தான் டைமிங்க்கு வந்துடுறேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. புது மாப்பிள்ளை ஜொலிக்குது நல்லா. எப்படி இருக்க? மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? ஜாலியாக போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கா? அப்போ இனிமே தான் இருக்கு டி மாப்பிள்ள. நீங்கள் தான் அட்வைஸ் கொடுங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுங்க. நம்ம பேசாமல் வாயை மூடிட்டு இருந்தாலே போதுமானது. ஆமாம், சூப்பர். இங்கே நம்ம அண்ணனை காணோம். எப்பயுமே வந்துடுவார் டைமுக்கு, ஆளையே காணுமே. சுற்றி வராரு. அதோ வந்துட்டார். அண்ணா வணங்கண்ணா. வணங்கண்ணா. வாங்க வாங்க, நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வருமா? இந்த சால்ட் அண்ட் பெப்பர் நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ கொஞ்சம் எல்லாம் லேட்டஸ்ட்டாக எல்லாம் மாற்றுறாங்க. அது மாதிரி நான் ஒரு தாடியை மாற்றிட்டேன், அவ்வளோதான். சூப்பர். வருமா? எப்படி போயிட்டுருக்கு? புது மேரேஜ் ஆயிருக்கு. நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கு. அப்புறமா இந்த ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதம் சேலரி வந்து லேட்டாக போடுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்போதான் நியூஸ் வந்தது. ஐயோ, என்ன பண்ணுறது தெரியல. ஆமாம், என்ன பண்ணுறது தெரியல. இந்த மாதம் ஒரு 4-5 டியூ கட்டணும். நான் இஎம்ஐ போகுது, ப்ளஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஐயோ, வாடகை கட்டணும். இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறது, மெயின்டைன் பண்ண போகிறோன்னு தெரியல. அதுதான் ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு உட்காந்து. மேனேஜர் தெரிஞ்சிருக்குமே, நம்மளுக்கு சொல்லவே இல்லையே. எங்க மேனேஜர் காணோம். வராருன்னா ஒரு வரதே இல்லை, நம்மள கண்டுக்கிறதே இல்லை, தெரியுங்களா? எங்க மேனேஜர் காணோம். ஐயா, உங்களை பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரும்? பேசிட்டு இருக்கோம். தெரியும் கேட்டுச்சு. ஒரே சந்தோஷமா இருக்கீங்க எல்லாம். ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு போல. அதான் முகத்துல ஒரே ஜொலிப்பா இருக்கு எல்லாருக்கும். ஏன் லேட்டு? எனக்கும் அதே தான், வேற வழி. எனக்கும் இஎம்ஐ இருக்கு, ஸ்கூல் ஃபீஸு, வாடகை, அது இதுன்னு கச்சா முச்சா நிறைய இருக்கு. ஐயா, என்ன கச்சா முச்சா? நாங்க எங்களை பார்த்தா சோகமா இருக்கோம், சேலரி வரல. நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க. சொல்றேன், என்ன கேளு. வச்சிருக்காரு போலியே பிசினஸ் எல்லாம் பெருசா வச்சிருக்கா. நான் உங்களை மாதிரி புது மாப்பிள்ளையாப்பா சோர்ஸ்லாம் வச்சு தெரியறதுக்கு. அது ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் உங்களை போல தான் எனக்கும் நிறைய இதெல்லாம் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வீட்டுக்கு போகிறோம். நம்ம யாருக்குமே வேலையை நிறைய பேர் பிடிச்ச வேலை செய்கிறதில்ல, பிடிச்ச வேலை கிடைக்கிறதில்ல. அது ஃபஸ்ட்டு. எல்லாம் பண்ணுறோம், நிறைய வேலைகள் செய்கிறோம், டயர்டாகிறோம், அப்படி வீட்டுக்கு போகும்போது ஒய்ஃப் வந்து நம்மளை வந்து ஒரு நம்பிக்கையோட, ஒரு சந்தோஷத்தோடு நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்க வந்து அப்பா இருக்கார், அவர் எல்லாத்தையும் நமக்காக செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கையை பார்க்க முடியும். அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க, மகன் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துப்பான், கடைசி காலத்தில் நம்மளை வந்து வழி நடத்தின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன நடந்தாலும் சரி, வீட்டுக்கு போய் அவங்களெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு எனர்ஜி வந்து டெய்லி பேசிஸில் ரீசார்ஜ் ஆகிடுது பார்த்துக்குங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு நமக்கு வந்து சரி, அடுத்த நாள் நம்ம இதை நோக்கி ஓடணும் அப்படின்ட்டு. எனக்குமே நிறைய ஆசைகள் உண்டு. வேலையை விட்டுடலாம், வேலையை விட்டுட்டு நமக்கு எனக்கு பிஸ்னஸ் பண்ணவங்க இதெல்லாம் நிறைய தான் சொல்லியிருக்கேன். நான் பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த 1ஆம் தேதி ஆனால் அந்த சம்பளம் கையில் வந்து அது எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து நம்ம பழகிட்டோமா, அந்த கமிட்மெண்ட்ஸை மீறி நம்மளால் போக முடியல. 2வது ஒன்று, நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம எல்லாமாவே நம்ம இருக்கும் போது அந்த நம்பிக்கையை வந்து நம்மளால் மீற முடியல. ஸோ அதுக்காக வந்து நம்ம இதை நோக்கி ஓட வேண்டியதான். உழைப்போம். வாழ்க்கை நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை கடந்து கூட்டு போதோ அது வரைக்கும் நம்ம கடவுள் நமக்கு இருக்கார். பைபிளில் கூட அதுதான் சொல்லியிருக்கு, கணவன் தான் வந்து குடும்பத்தோட தலைவர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கடவுளே நம்மளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு, ஒரு உயர்ந்த பொறுப்பை. நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ சம்பளம் வரதான் போகுது, பார்த்துப்போம். அதே 4-5 நாள் லேட்டாக போகுது, வரப்போகுது, பார்த்துப்போம், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இயேசு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். ஆமென். எல்லா பெண்களுக்கும், குறிப்பாக அம்மாவாக இருக்கலாம், குறிப்பாக மனைவிகளாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இல்லை ஒரு வறட்சி இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, என் புருஷன் எனக்காக எதையும் செய்ய மாட்டேன்றாரு, என் சகோதரன் எனக்காக எதுவும் செய்ய மாட்டேன்றான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஆதியாகமம் 6:13 வந்து நோவாவை பார்த்து சொல்லுவார், நோவா, நான் வந்து எல்லா ஜனத்தையும் அழிக்க போகிறேன், அதனால் நீ போயிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு பேழையை கட்டுனுவார். அதே எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லும். எல்லா ஆண்களுடைய நிலைமையும் அதுதான். நிறைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் சொல்கிறதையும் செய்ய முடியாமல் தன் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. தான் ஆசைப்பட்ட விஷயத்த இழந்துட்டு, சரி என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஎம்ஐ கட்டுறதுக்காகவும் உங்கள் சந்தோஷத்துக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கிற நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஜென்ரலாக எனக்கு ஆண்கள் தினத்தன்னைக்கு நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ஆண்களும் தவறானவங்க கிடையாது, எல்லா ஆண்களும் நல்லவங்களும் கிடையாது. சில இடங்களில் நல்ல ஆண்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு.
தயவு செய்து அந்த ஆண்களுடைய இருதயத்தை உடைக்காதீங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய சூழ்நிலையில் எங்களை ஆண்டவர் எப்படி பலப்படுத்துகிறாருன்னா உங்கள் மூலியமாக தான். நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது அண்ணன் சொன்ன மாதிரி மனைவிகளுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். என் புருஷன் இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துப்பாப்புல. அப்பா இருக்கிறாரு, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. மகன் இருக்கிறான், நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. அண்ணன் இருக்கிறாரு, எப்படியாவது நல்ல வழியை கொடுத்துருவாரு, நம்மளை கரை சேர்த்து வச்சுருவாருன்னு சொல்லி. ஸோ அப்படி கஷ்டப்படுற ஆண்களுக்கு தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். அப்படிதானே போகுது. ஒரு கணவனா, ஒரு அப்பாவா, ஒரு மகனா, ஒரு அண்ணன் தம்பியா, ஒரு தம்பியா தன் வாழ்க்கையை அனைவருக்கும் அர்ப்பணிக்கிற அனைத்து ஆண்களுக்கும் இனிய ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அம்மா, ஆண்களுக்குன்னு ஒரு தினமே இப்போதாம்மா வந்திருக்கு. நீ இதில் முதல்ல ஏறினவுடனே கொண்டாடுங்கள் அப்படின்னு அவன் திண்டாட்டத்தை தான் வந்து சொல்லிட்டு போகிறான். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் வந்து பேசினாங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா நமக்காக என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. உனக்கு 5 மாதமாக இருக்கப்போ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கிளம்புன்னு. உனக்கு 10 வயசு இருக்கிறப்போ இப்படி ஆயிடுச்சு. இந்த அவங்க பண்ணதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு தகப்பன் உனக்கு என்ன செஞ்சார்னு யாருக்குமே தெரியாது. அவர் என்ன செஞ்சார்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன்னா அப்படி தான், இஸ் அ ஃபாதர். அவனுடைய ஒரு ஆண், ஒரு அப்பா அப்படின்றப்போ அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டும் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பட்டிமன்ற பேச்சாளர் பேசினாங்க. தட் இஸ் ட்ரூ யூனிவர்சலி, நாட் ஜஸ்ட் தமிழியன்ஸ், எல்லா இடத்துலையும். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒருத்தர் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு அண்ணனா, அப்பாவா, ஹஸ்பண்டா, பிரதரா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவங்கள ஆண்டவருக்குள்ளே நம்ம ஜெபிச்சு கட்டி தூக்கி எழுப்போம் அப்படின்ற ஒரு ரிமைண்டர் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அவர் மென் அண்ட் தேர் டீம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.